கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சோதரங்களே, பொதுக்காலத்தினுடைய வியாழக்கிழமை 29வது வாரத்திலே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இறையாவியின் வல்லமை நிறைவாகங்களை வழிநடத்தும்படியாக இந்த பலியின் ஆற்றலை இறந்து மன்றாடுவோம். இன்றைய நாளிலே பிறந்த தினங்களை நினைவு கூறுகின்ற ஸ்ரீதரன், மேரி ஜானுகா, உசாந்தன், எனோமி ஆகியோருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இவர்களுக்கு இறைவன் வாழ்வு என்னும் கொடையை கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்தும் அருள்களாலும் நிலங்களால் நிறைவித்து நிறைவானதொரு நம்பிக்கை வாழ்வுக்கு வளர வழிநடத்த ஆவியின் வல்லமையை நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த பலியிலே இவர்களுக்காக மன்றாடுவோம். நாங்கள் கொரோனா எனும் பெருந்தொற்றோடு தொடர்ந்து போராடி வருகின்றோம். சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து இறுக்கமாக கடைபிடிக்கவும், இன்னும் அதிகமாக பொறுப்புணர்வோடு செயல்படவும், பிள்ளைகளுடைய கல்வி, தொழில்துறைகள் அனைத்துக்காகவும் இறையாவியின் வல்லமையை இந்த பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக நோயோடு வாழுகின்றவர்கள், தீராத நோயோடு இருக்கின்றவர்களுக்காக செபிப்போம். இறைவனுடைய வல்லமை மிக்க கரம் நிறைவாக இவர்களை தொடவும், இவர்கள் இறை நம்பிக்கையிலே ஆழம் பெறவும், தொடர்ந்தும் நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்வை நிறைவை நோக்கி பயணிக்க இறைவன் தாமே அருள் கூறும்படியாக செபிப்போம். இந்த பலியிலே இணைந்து நாங்கள் எங்களுடைய நல்வாழ்வுக்காக, எங்களுடைய வாழ்வினுடைய அனைத்து நிகழ்வுகளுக்காகவும் செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவ நிலைகள், குறைகள், குற்றங்கள் தகுதியோடு இந்த பலியை இறை தந்தைக்கு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிறது. உணர்ந்து மனம் பெருந்தி இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி இந்த பள்ளிக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் பழுங்கனியான புதுமணியால் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கேற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரியுமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதில் கொண்டு எளிய முறையில் பேசுகின்றேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புக்களை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்விற்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புக்களை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகின்றீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றவர். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடர் மகன் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 49 முதல் 53 ஆக. அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள் ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய உரை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய நடுவு நிலைமை, நிலை வாழ்வுக்கான பாதை எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை பற்றிய சிந்தனைகளை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தருகிறது. லத்தீன் அமெரிக்க நாட்டிலே ஆயராக இருந்த கெல்ட கமரா தன்னுடைய ஒரு வாழ்வினுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, பெரிய செல்வந்தர்கள் தங்களுடைய பணியாளர்களுக்கு திருமணத்துக்காக தன்னை அழைக்கிற பொழுது தான் சிறந்த மறையுரைகளை ஆற்றி இருக்கிறேன். அவ்வாறு மறையுரைகளை ஆற்றுகிற பொழுது ஒரு பணியாளர் தலைவருக்கு எவ்வாறு பணிந்து நடக்க வேண்டும், அவருடைய கடமைகள் என்ன, பொறுப்பு என்ன என்று பல்வேறுபட்ட பணியாளருக்குரிய பண்புகளை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த தன்னை அழைத்த செல்வந்தர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இன்னும் நிறைய சொல்ல வேண்டும், பணியாளர்களுடைய பண்புகள் தேவைகளை நிறைய சொல்ல வேண்டும், இவர் நிறைய சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் தன்னை வாழ்த்தினார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் நான் தொடர்ந்து தலைவர் எப்படி பணியாளர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கடமை என்ன, தலைவருடைய பண்புகள் என்ன என்று சொல்லுகிற பொழுது தன்னை ஒரு புரட்சியாளனாக அல்லது எதிரானவராக, தங்களுக்கு எதிரானவராக கண்டுகொள்கிறார். அத்தகையதொரு மனநிலையை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தருகிறது. பிளவு ஏற்படுத்தவே வந்தேன். ஆனால் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய வருகை அமைதியை ஏற்படுத்துகின்ற, அன்பு நிறைந்த ஒரு வருகையாக இருக்கும், அமைதியை தருகின்ற வருகையாகும், மனதுக்கு நிம்மதியை தருகின்ற வருகையாக இருக்கும், அவருடைய அரசு அவ்வாறு அமைதியானதாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, ஆனால் இன்றைய இறைவார்த்தையை பார்க்கிற பொழுது பிளவு ஏற்படுத்தவே வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த குழப்பத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? எங்களுடைய எண்ணங்கள் விண்ணுலக எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய சிந்தனைகள் மனித சிந்தனைகள், உலக தரப்படுத்தல்களுக்கு உட்பட்டது, மட்டுப்படுத்தப்பட்டது. கடவுளுடைய சிந்தனைகள் வேறாக இருக்கிறது. நாங்கள்
எங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு விண்ணுலக மதிப்பீடுகளை செய்ய முடியாது. இவைதான் பாபேல் கோபுரத்தை கட்ட விரும்பியவர்கள் மொழி குழப்பத்துக்குள்ளே உள்ளாகிறார்கள். தங்களால் செய்ய முடியாது, விரும்பிய காரியத்தை செய்ய முடியாமல் போகிறது. பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய விருப்பங்களை இறைவனுடைய விருப்பங்களாக மாற்றிக்கொள்ளுகிறோம். நான் ஒரு காரியத்தை செய்ய எண்ணுகிறேன், அதான் கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லி என்னையும் நம்ப வைத்து மற்றவர்களையும் நம்ப வைக்கின்றேன். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை திறமையாக செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த வாழ்வு நிறைவுள்ள வாழ்வாக இருக்கிறதா? அந்த சிந்தனையைத்தான் இன்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகிறார். நிறை வாழ்வுக்கு தனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை அழைக்க வந்தேன். ஆடுகள் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு தன்னை அழைக்க வந்தேன். நிறைவு உள்ள வாழ்வு எப்படி இருக்கிறது? எங்களுடைய வாழ்வை விழுமிய வாழ்வாக மாற்ற வேண்டும், விழுமியங்களுக்கு உட்பட்ட வாழ்வாக மாற்ற வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் விழுமியங்களுள்ளே அடிப்படையாக கொண்ட வாழ்வாக மாற்ற வேண்டும். நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகளை மதிப்பீட்டுகளுக்குள்ளே உள்ளாக்க வேண்டும். செல்லுகின்ற பாதை சரியாக இருக்கிறதா? நான் தேர்ந்து கொண்ட அல்லது எனக்கு தரப்பட்ட அழைப்புக்கு தக்கதாக என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதா என்பதை நான் மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த ரெண்டும், விழுமியத்தை வாழுதல், என்னுடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல், இரண்டும் நிறைவுள்ள வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்லும். வெறுமனே பணம் படைத்தவர்கள் அல்லது எங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை விடுத்து வாழ்வு நிறைவு தருகின்ற வாழ்வாக அல்லது நிறைவுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்வை மதிப்பீடுகள் நிறைந்த வாழ்வாகவும் விழுமியத்தை பின்பற்றுகின்ற வாழ்வாக மாற்ற வேண்டும். அத்தகைய சிந்தனைகளின் அடிப்படையிலே தான் பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்ற சிந்தனை இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்படுது. என்னுடைய சிந்தனைகள் இறைவனுக்கு ஏற்றவையாக இல்லாவிட்டால் அந்த நகர்வு அல்லது அந்த சிந்தனை, அந்த செயல்பாடு பிளவு ஏற்படுத்தும். அது இறைவனுக்கு பிரியமில்லதாகும். ஆகவே இறைவனுக்குள்ள பிரியமான செயல்பாடுகளை நோக்கி நாங்கள் பயணிக்க, எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனுக்கு ஏற்றதாக மாற விழுமியத்தை நாங்கள் கடைபிடிப்போம். எங்களுடைய செயல்பாடுகளுடைய மதிப்பீடுகளை சிறந்த முறையில் ஆராய்ந்து இன்னும் இறைவனுக்கு உரியதாக உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள தொடர்ந்து இந்த பலியில் இணைந்து கொண்டாடுவோம். எழுந்து நிற்போம். நமது வேண்டுதல்களை இறைவன் ஒப்படைத்து சபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம் பணிக்கென உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை விசுவாசிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இறையாட்சி பணியை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்குரிய ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய உலகிலே வாழும் மக்கள் தான் என்ற குறுகிய மனப்பான்மையுடன் சுயநல போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பிறரது துன்பங்களை, கஷ்டங்களை உணர்ந்து உதவி செய்து வாழ்வதனூடாகவே இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை நாம் வாழ முடியும் என்பதை உணர்ந்து வாழ தயபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று கூறிய அன்பின் தேவனே, உமது வார்த்தையின்படி உலகனைத்தையும் அச்சுறுத்தும் கொடிய கொள்ளை நோய் எங்களை நெருங்காது காக்கும்படி உமது அருளை இறந்து வேண்டி நிற்கின்றோம். உமது குணமளிக்கும் கரம் நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தவும் மன அமைதியுடன் வாழவும் தயார் செய்யும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியாக உடைய தனிப்பட்ட தேவலுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக பெருந்தொற்று சுகாதார நடைமுறைகள் காரணமாக வீடுகளிலிருந்து இந்த பலியில் இணைந்து கொள்கின்றவர்களையும் இந்த மன்றாட்டுக்குள்ளே கொண்டுருவோம். இன்னும் வாழும் என்பது தந்தை அறிவா, நம்பிக்கையோடு நாங்களும் பாதம் கொண்டு வருகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் கனிவோடு சரி சாய்த்து எங்களுக்கு தந்தரல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
கொண்டோம். இடத்தின் விளைவும் மனிதர்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம உணவாக மாறும். ஆட்சி கொடியும் மனிதர்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை நாங்கள் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த காலை பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனைக்கு நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதை மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண்டு ஊழியம் புரிய தகுதியற்றங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களார் ஜஸ்டின் ஆண்டகை, எல்லா திருநிறையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாசு மற்றும் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இறை தந்தையை பார்த்து துணிவோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமையான துன்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரம்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக்கு.
இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் திருத்தந்தவர், நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தமிழை காத்தும் தீயவாள் அளிப்பதாக. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளையிது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. இந்த மெழுகுதிரிகளை கொடுத்து கொண்ட பொழுது தயவுசெய்து மெழுகுதிரி ஸ்டாண்ட் இருக்குது வழியில், கோயிலுக்கு வழியில், அங்கே கொளுத்தும்படியாக சொல்லப்படுகிறது. தயவுசெய்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மெழுகுதிரிகளை வெறுமனே மாவில் கொளுத்த வேண்டாம். உங்களுக்கு கண்டு மெழுகுதிரி கொளுத்துறதுக்கென்று பிரத்யேக இடம் இருக்கிறது. நீங்கள் கொளுத்துகிற பொழுது அங்கே கொளுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் பிள்ளையான இடத்திலே கொளுத்துகிற பொழுது தயவு செய்து சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அதனால் அவர்கள் ஆன்மாவை சாவினின்று காக்கின்றார். பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களில் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவன்பில் அவனியில் சென்று வாழுவோம். ஒரு நிமிடம் உன்னருகில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது நீ நிறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது நீ நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதுமே நிறைவா. ஏ நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம்புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.